ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை பாருங்கள். விச் டிரான்சிஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பாசிபிள். டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது மல்டிப்ளிசிட்டி வந்து 0வாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டெல் 2s + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கணும். அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த 2s + 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிசிட்டி. இந்த மல்டிப்ளிசிட்டி இந்த கிவன் டிரான்சிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக எழுதக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நோட்டேஷன். இதில் எல் அப்படிங்கிறது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், ஜே அப்படிங்கிறது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஆக்சுவலாக 2s + 1 அப்படிங்கிறது மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். சரியா? அப்போ அந்த மல்டிப்ளிசிட்டி டெல் 2s + 1 = 0ன்னு வரணும். அப்போ அப்பர் ஸ்டேட், அதாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இங்கிட்டிருந்து கிட்டால் போகுது அப்படின்னா எஃப்லேருந்து இது பார்க்கணும். அப்போ 2 - 2 0, 2 - 2 0. அப்போ எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஆயிரும். அப்போ இதை வந்து நம்ம அடுத்த கண்டிஷனுக்கு போகணும். அப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெல் எல் = +or-1 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்டா? அப்போ டெல் எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னா ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், எல் = 0 1 2 3 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா SPDFG அப்படியே போகும், சப் ஆர்பிட்டல்ஸ். ரைட்டா? அப்போ அதே மாதிரி இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நோட்டேஷன் நம்ம வந்து கேபிட்டலில் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த டெல் எல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் ஸ்டேட் மைனஸ் லோயர் ஸ்டேட் நம்ம போட்டோம் அப்படின்னா +or-1 தான் வரணும். அதை வந்து வேறு எதுவும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் பாசிபிள்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்கள். எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ டி அப்படிங்கிறது 2. அப்போ 3 - 2 1 தான் நமக்கு வரும். அப்போ அது வந்து பாசிபிள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள் பி பாருங்கள், டி - பி. அப்போ டி பாருங்கள் இந்த இருக்குது 2 - 1 நமக்கு திரும்பி 1 தான் கிடைக்கும். அப்போ அதுவும் பாசிபிள் தான். நெக்ஸ்ட் டி பாருங்கள், டி இந்த இருக்குது, டி வந்து 3. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இருக்குது. அப்போ 2 - 0 நமக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் இது பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ பி பாருங்கள் 1 இருக்குது, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 இருக்குது. அப்போ இது வந்து பாசிபிள். அப்போ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன்.